ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஈகோ ஃப்ரெண்ட்லி, காஸ்ட் எஃபெக்டிவ், அப்புறம் வந்து நேச்சுரல் தெர்மல் இது இன்சுலேஷன், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ நம்மளுடைய பர்ஜர் பெயிண்ட் எல்லாம் நீங்க வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ ஆகும்? யாராவது சொல்ல முடியுமா? பர்ஜர் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஒரு டிஸ்டம்பர் பெயிண்ட் 230 rupees. நானே சொல்றேன் 230 to 280. எந்த பிராகிருதிக் பெயிண்ட்டும் நம்ம வந்து 230 rupeesக்கு விற்கலாம். ஆனா இதோட காஸ்ட் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து காஸ்ட் வந்து 200 rupees ஆகும். இதுக்கு வந்து காஸ்ட் 35 ரூபா தான் ஒரு லிட்டர். அண்ட் இத்தனை லாபம் இருக்கு. இது வந்து நான் அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 4 to 5 hours நான் இந்த புட்டி சொல்றாங்க இல்லையா, புட்டி பண்றதுன்னு சொல்லி, புட்டி பாக்குறது சொல்லுவாங்க, நம்ம பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க, அவங்க புட்டி சொல்லுவாங்க, பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது நான் பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன அப்படின்னாக்கா ஜஸ்ட் வீட்டிலேயே நீங்க எந்த எந்திரமும் வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் சௌகரியத்துக்காக நான் ஒரு இது யூஸ் பண்ணேன், என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக்சர் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு பக்கெட் எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சாணி இருக்குல்ல, 1 லிட்டர் சாணிக்கு நல்ல சாணியா இருக்கணும். மாட்டு அகைன் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் த பெயிண்ட் எதுலேருந்து வருது அப்படின்னாக்கா அந்த நாட்டு மாடு சாணியா இல்லை ஜெர்சி மாடு சாணியா தான் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அன்னைக்கு எனக்கு ஜெய்ப்பூர்ல பண்ணிட்டு வந்ததுக்கு இங்கே வந்து பண்ணிட்டு போது என்னால் அந்த பெயிண்ட் கலக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எனக்கு புரிஞ்சது, ஸோ நம்ம இதுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால ஒரு லிட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அது 1 லிட்டர் சாணிக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு நல்லா இது பண்ணிட்டு சும்மா ஒரு நான் இது ரொம்ப க்ரூட் மெத்தட்ல சொல்றேன், ஆனால் அட்டகாசமா வரும். நம்மளுடைய இந்த மாதிரி ஷால் இருக்கு இல்லையா, இல்லைன்னா காடா துணி இருக்கு இல்லையா, அதுல வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. அப்புறம் அடியில வருது இல்லையா, அதை வந்து சும்மா ஒரு ராட் போட்டோம், இல்லை ஒரு சின்ன நம்மளுடைய இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதுலயோ வச்சு ஒரு 100 டிகிரி வரைக்கும் சுட பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ல இருந்து பண்றதுனால தான் இதுக்கு பேர் பிராகிருதிக் பெயிண்ட். இதுல கெமிக்கல் வந்து இப்போ பர்ஜர் பெயிண்ட்ஸ்ல 98% கெமிக்கல்ஸ் அப்படின்னாக்க இதுல 10 to 12% தான் கெமிக்கல். ஏன்னா கெமிக்கல்ஸே இல்லாம நம்மளால பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு வேணும், அதை நிறைய நாள் வைக்கணும், அந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ் பண்றோம். அப்புறம் அந்த இதை வந்து 100 டிகிரிஸ் யூஸ் இது பண்ணிட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது இட் இஸ் கெமிக்கல் நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்ம குடிக்கிற தண்ணியில கூட இருக்கு. இப்போ இந்த தண்ணியில இருக்கு, வெல் தண்ணியில இருக்கு, எந்த இடத்துல அண்ட் நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அதை வந்து நம்மளுக்கு கெமிக்கலா தராங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து காஸ்டிக் சோடா, NaOHன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் நம்ம வந்து அதில் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த 100 டிகிரிஸ் சூட பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா பொங்கி வரும். அந்த பொங்கி வர்றதுக்கு பேரு கார்பாக்சோ மித்தில் செல்லுலோஸ், CMC. அவ்வளோலாம் வேண்டாம், CMC. இந்த CMC அப்படிங்கிறது தடிக்க விழுந்தா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ற ஒரு பேஸ். ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துலையும் இந்த CMC யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இதை வந்து வீட்டிலேயே நம்ம தயார் பண்ணி விற்க முடியும் அப்படின்னாக்கா தேர் இஸ் நத்திங் லைக் தட். ஸோ இதை வந்து நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா வீட்டுக்கு வீடு நம்ம வந்து ஏன் நம்மளுடைய லைவ்லிஹுட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஏன் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம மாடு வந்து எல்லாமே கொடுக்கறதோட நம்மளுக்கு அத்தனை மிகப்பெரிய வாழ்வாதாரத்தையும் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இதுல இருந்து அந்த CMCங்கிற அந்த பேஸ்ல இருந்து இப்ப நான் பட்டிங்கிறது, அந்த பட்டியா புட்டியான்னு சொல்றீங்க, அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுலயே இதுல இருந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட், இன்செக்டிசைட்ஸ் நம்ம இது பண்றது, அப்புறம் வந்து சோப்பு, அப்புறம் வந்து ஷாம்பு, அப்புறம் வந்து நம்ம இந்த ஹோலி எல்லாம் நம்ம அந்த கலர் பவுடர் எல்லாம் இது பண்ணுவாங்களே, அது ரங்கோலி. ஏன்னா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் கெமிக்கல்ஸ், ஒரு தடவை மூஞ்சில் பட்டா இட் ஸ்டார்ட் பர்னிங். பட் இதெல்லாம் அப்படி இல்லை, நீங்க குளிச்சாலுமே ஒன்றும் ஆகாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆர்கானிக். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 32 ப்ராடக்ட்ஸ் இருக்கு இந்த CMCல இருந்து மாத்திரம் பண்றது. இந்த CMCல கொஞ்சம் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்த்து நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கூட விற்கலாம் as disinfectant. ஒரு பிராண்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். தீஸ் ஆர் ஆல் என்ன சொல்றது, குடிசை தொழில், நம்மளுடைய women self help groups இருக்குல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அட்டகாசமா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதில் பிலீவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம பண்ணியிருக்கோம், இதை நம்ம வந்து அடிச்சு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ரிஃபைன் பண்ண வேண்டிய வரும். இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரியா போகும். இப்போ எல்லாத்துலயுமே இப்போ இந்த பொட்டிங்கிறது வந்து பிர்லா இதுலாம் வந்து 45 rupees per kg ஆகுது. நம்ம வந்து இப்போ இதுல வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ் இதுல வந்து ஒரு 5 kg இருக்கு. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ஆயிடுச்சுன்னா 12 ரூபா தான் இருக்கு. ஸோ அந்த 5 kg நான் இதுல விற்றேன்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட். ஸோ இவ்வளவுதான் நம்ம அதுல பிலீவ் பண்ணணும். கொஞ்சம் இப்போ நம்ம எத்தனை நாள் அச்சு வச்சு எவ்வளவு பண்ணோம், அதே மாதிரி தான் இது ரொம்ப ஈஸி. பட் இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி a very very big industry. நம்ம வந்து கண்டிப்பா இந்த இது ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மார்க்கெட் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் நம்ம காம்படிஷனுக்காக நம்ம போகல. நம்மளுக்காக நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளோட இதுக்கே நாம ஒவ்வொன்றா நம்ம பண்ணும்போது
அதோடைய பெனிஃபிட்ஸை பார்த்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்லயும் நிறைய சலுகைகள் தராங்க, நிறைய டாக்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் தராங்க, நிறைய ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து அதை வந்து நம்மளுக்கு மார்க்கெட் பண்ணி தருவாங்க. தமிழ்நாட்டுல இந்த இண்டஸ்ட்ரி வந்து வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்தானா வரும். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு அதோடைய மகத்துவம் தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம இங்க இருக்கிற எல்லா விமனையும் நான் அதுதான் மோட்டிவேட் பண்றேன். சின்ன சின்ன இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம வந்து கண்டிப்பா அந்த என்ன சொல்றது இது ஏர்னிங் கெப்பாசிட்டி, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்கு வந்து the easiest way is எல்லார் வீட்லயும் 2 மாடு இருந்தா அந்த வீட்டுல பாவர்ட்டியே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ அவ்வளவு நம்ம நிறைய கத்துட்டு இருக்கோம். அதுல அட்லீஸ்ட் 10-20 சொன்னாங்கன்னா 2 நம்ம வந்து கடைபிடிச்சா கூட நம்ம வீட்டுல சுபிக்ஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் கொடுத்தேன். தேங்க்யூ. இப்போ இங்க நிக்கிறவங்க பேர்